வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரபா அப்பன் முருகன் யூடியூப் சேனல்லேருந்து நம்ம இந்த வாட்டி மகர ராசிக்கான பலன்களை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்குரிய பலன்களையும் ஜனவரி மாதத்திலிருந்து மே மாதம் வரைக்கும் நாம் பலன்கள் பார்க்க போகிறோம். ஏன் ஜனவரியிலேருந்து மே மாதம் கேட்டிங்கன்னா, இந்த வருடம் வந்து 2 டிரான்சிஸ்ட் இருக்குது. குரு பகவானும் இடம்பெயர்றாரு, சனி பகவானும் இடம்பெயர்றாரு. இப்போது ரெண்டு அதாவது பக்க பலமான கிரகங்களும் நமக்கு இடம்பெயர்ச்சி ஆகுது. அப்போ பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 பார்ட் பி மாதிரி நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். அப்போது நம்ம ஜனவரி மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும், மே மாதத்துக்கு பிறகு இவங்க 2 கிரகங்களும் இடம் மாறுவதால் நம்ம இப்போ இந்த கடந்த 5 மாதத்துக்கு மட்டும் என்ன பலன்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு மே மாதத்தில் இருந்து அடுத்த பலன்களை நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ மகர ராசி பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 3-4 வருஷமாகவே ரொம்ப டிப்ரெஷன், டென்ஷன், பிரிவு, சண்டை, சச்சரவு இந்த மாதிரி நிறையா ஃபேஸ் பண்ணிகிட்டே வரீங்க. இமோஷ்னலி மென்டலியாகவும் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கீங்க. காரணம் என்ன பார்த்திங்கன்னா, மகர ராசிக்கு சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடமான கும்பராசியில் இடம்பெற்றிருக்கார். அப்போ தலையில் அவங்க லக்னத்தில் சனி பகவான் வரும்பொழுதும் நிறைய டிப்ரெஷன், நிறைய தொந்தரவுகள் நிறைய நீங்கள் பார்த்துட்டீங்க. கடன் தொல்லை, எக்ஸ்ட்ரா ஒரு லெவல், அதுக்கு மேலே ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் கட்டினா செகண்ட் ஃப்ளோர் சேர்த்து கட்டிட்டு அவஸ்தைப்பட்டது, ஒரு கடைக்கு 2 கடை ஓப்பன் பண்ணி அவஸ்தைப்பட்டது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணிட்டாருன்னா, குடும்பத்தை பிரிச்சுட்டார். கணவன் மனைவி குடும்பத்தை பிரிச்சுட்டாரு, இடம் விட்டு இடம் பெயர வச்சுட்டாரு, ரொம்ப கடன்களை நிறைய கொடுத்துட்டாரு. அந்த கடனை அடைக்கிறதுக்காக ஓடுறதுக்காகவே ரொம்ப நிறைய பேர் சிரமப்பட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, எது பேசினாலும் சண்டை வருதுன்னா 2ல் சனின்னா 4ல் சனி. அப்போ எது பேசினாலும் சண்டை. நான் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க, நான் ஒன்று பேச போனால் அவங்க ஒன்று இது பண்ணுறாங்க. நீங்கள் மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுவீங்க. உங்களால் மனசில் இருக்கிறது வெளியில் பேச முடியாது. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன்னால் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சண்டைகளும் பிரச்சனைகளும் வருது. ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்பராகவே இல்லை, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த பிரிந்து போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, வெளியூர் போகிறது, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், ஹாஸ்டலில் போய் தங்கி, பெற்றவங்களை விட்டு ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கிறது, குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கிறது, இந்த பிரிவுகள் எல்லாமே ஒரு கிரகம் இப்போ 2ஆம் இடத்துக்கு ஒரு கிரகம் வருது அப்படின்னா இந்த மாதிரியான பிரிவுகள் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். ஒன்று சண்டை போட்டு பிரிகிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனாக்கா ஜாப் விஷயமாக பிரிகிற மாதிரி இருக்கும், இல்லை வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது ஏற்பாடாகும். அப்புறம் நிச்சயதார்த்தம் பண்ணி நின்று போன கல்யாணங்களும் இருக்குது. இந்த மாதிரியான சம்பவங்களும் இந்த 2ல் இருக்கக்கூடிய சனி வரும்போது ஏற்படும். சரி, இப்போ இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு மே மாதம் பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு போவார். அப்போ மீன ராசிக்கு போனால் உங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னா, அப்பாடா என்னை விட்டு போயிட்டாரா சாமி அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னென்னா இடப்பெயர்ச்சி ஏற்படும். இந்த 5 மாதம் கழித்து மே மாதத்துக்கு பிறகு இங்கேருந்து கொஞ்சம் இடம் மாறலாமா, இந்த ஊரை விட்டு வேறு ஊர் போகலாமா, இந்த நாட்டை விட்டு வேறு கண்ட்ரிக்கு போகலாமா, சரி ஓகே எவ்வளோ நாள் தான் நம்ம இப்படியே இருக்கிறது, நம்ம ஒரு பேசி ஒரு தீர்மானம் பண்ணி ஏதாவது ஒரு சொல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களையே நீங்கள் என்னென்ன விஷயத்தில் நம்ம மாற்றிக்கணும், என்ன விஷயத்தை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடமான இடத்துக்கு போகிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு நல்ல ட்ராவல் கொடுக்க போகிறாரு. அதுவும் என்ன மாதிரி பயணங்கள் பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் எனக்கு அந்தளவுக்கு பக்தி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் இப்போலாம் வந்து எனக்கு கோவில் போகணும், ஆசிரமம் போகணும், அப்புறம் நிறைய குருஜியை மீட் பண்ணணும், கொஞ்சம் ஆன்மீக தேடலாம் ஏற்படுது அப்படின்னா இதுக்கு காரணம் சனி பகவான் தான். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கர்மக்காரகன், ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை கரிப்பவர் சனி பகவான். தொழிலுக்கும் அவர் தான் வருவார். அப்போது இந்த தொழில் செஞ்சால் நம்மளுடைய கர்மா கழியுமா அப்படின்னாலும் தொழிலுக்குரிய அதிபதியுமே அவர் தான். அப்போ இவர் என்ன பண்ணுவார், எல்லாருடைய கர்ம வினைகளையும் கழிக்கிறவர். அப்போ தன்னோட சொந்த வீடான மகர ராசிக்கும், தன்னோட சொந்த வீடான கும்பராசி, தன்னோட சொந்த நட்சத்திரமான அனுஷம், பூரம், உத்திரட்டாதி, இது எல்லாமே சனியினுடைய நட்சத்திரங்கள். இவங்களுக்கெல்லாம் பயங்கரமாக அவர் வந்து பலன்களை அள்ளி கொடுப்பார். எப்படி தெரியுங்களா, இவங்க மற்றவங்களுடைய கஷ்டங்கள், மற்றவங்களுடைய சோகங்கள், மற்றவங்களுடைய இதெல்லாமே தூக்கி சமக்கக்கூடியவர்கள் இந்த மகரம், கும்பம், இந்த சனியோட நட்சத்திரம். ஸோ இவர்களுக்குன்னு வரும்பொழுது இவங்க வந்து செல்ஃப் அனலைசிஸ் இருக்காது, அதிகப்படியான கடனில் சிக்கிக்கிறது, அதிகப்படியான ஆசையில் மாட்டிக்கொள்வது, அப்புறமா நிறைய சொத்துக்களை வாங்கி போட்டுட்டு அதுக்கு கடன், இஎம்ஐ, இந்த மாதிரிலாம் அனாவசியமாக எது தேவை இல்லை அப்படின்றது ஒரு டிசிஷன் இல்லாமல் இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா நிறைய கடன்கள்லாம் வாங்கி போட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் மாட்டிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவன் தான். ஏன்னா நீ மற்றவங்களுக்கெல்லாம் நீ அட்வைஸ் கொடுக்குறில்ல, அப்போ உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேண்டாம்னு உனக்கு தெரியாத அப்படின்ற மாதிரி பனிஷ்மெண்ட்டை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் தான். அவர் தன்னை தானே தண்டித்து கொள்ளக்கூடியவர்,
பிறரையுமே எதாவது சொல்லுவாங்க, கலகம் பண்ணிட்டா பார்த்தியா சனி அவன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்குறவருமே அவர் தான். இந்த வாய்ப்பு இருக்குது, இங்கே வெளிநாட்டு வாய்ப்பு இருக்குது, இந்த வேலை இருக்குது, இந்த படிப்பு இருக்குது, இங்கே இந்த மாதிரி இவ்வளோ கூடிய சொத்து இருக்குது, இந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் இருக்குது, இது பண்ணலாம், அந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனால் அந்த வாய்ப்புகள் மூலயமா உங்களுக்கு வரக்கூடிய விஷயத்தை நீங்கள் தான் வந்து செலக்ட் பண்ணணும், சூஸ் பண்ணணும். ஸோ அதில் வந்து நம்ம தெளிவாக இருக்கிறோமா இல்லையா அப்படின்றதுக்கான டெஸ்ட்டு மற்ற ராசியவே இவர் பயங்கரமாக வச்சு செய்கிறார் அப்படின்னா, அப்போ மகர ராசியெலாம் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. கடந்த 3-4 வருடங்களாக இருக்கக்கூடிய ப்ராப்ளமே இதுதான். இப்போது ஒரு தெளிவு இருக்குப்பா. சரி, எப்படி இந்த தெளிவு வந்துச்சு? ஏன் அப்படின்னா 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். நீங்கள் என்ன கடன் தொல்லை கொடுத்தாலும் நான் சமாளிக்கிறேன், என்ன குடும்ப பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிக்கிறேன், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிக்கிறேன். ஏன் அப்படின்னா 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு உக்காந்துருக்காரு, சிந்தனையில் குரு உக்காந்துருக்காரு. இதெல்லாம் நாம் செய்யலை, ஏதோ சம்திங் நடக்குது, இதெல்லாம் நம்ம கையில் இல்லை, ஏதோ நம்ம இதெல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்குது, இதெல்லாம் நம்ம கடந்து வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ற சிந்தனையை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய 5ஆம் பார்வை 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்பாடா, விடிவு காலம் பிறந்துருச்சு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடம்னு சொல்லுவது தகப்பன் ஸ்தானத்தை கூட சொல்லுவோம். இப்போ தந்தை வழி உறவு மூலயமா ஒரு சுமூகமான ஒரு இது இல்லை, அப்பா கிட்டேருந்து எனக்கு எந்த ஒரு கைடன்ஸ் இல்லை, அப்பா இருக்கார், அப்பா வெளிநாட்டில் இருக்கார், எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடைக்கல, எனக்கு ஒரு என்ன சொல்ல சொத்தில் பங்கு கிடைக்கல, எனக்கு மட்டும் ஓரவஞ்சனை பண்ணுறாங்க, என்னோடய அண்ணன் அக்கா தம்பி இவங்களுக்கெல்லாம் பண்ணுறாங்க, என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க, எனக்கு யாருமே இல்லை, நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன். அந்த மாதிரியான தன்மைகள், நான் ஆசைப்பட்டது கிடைக்கல, நான் எனக்கு பர்டிகுலராக எனக்கு இது வேணும்னு கேட்டால் அது எனக்கு கிடைக்கல. இதெல்லாம் வந்து எப்படி பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அதன் மேலே ஒரு விரக்தியே ஏற்படுத்துது. ஓகே, இருந்தும் இல்லாததுக்கு சமமான ஒரு தன்மைகளை வந்து இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கொடுக்குறாரு. அப்போ அந்த இடத்துல குருவோட பார்வை விழும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்குது, ஒரு ப்ராப்பர் வழிகாட்டுதல் கிடைக்குது. சரி போதும், இது வரைக்கும் நீ கஷ்டப்பட்டது போதும் தான், உனக்கு என்னால் முடிஞ்ச நான் ஒரு உதவி பண்ணுறேன், உனக்கு நான் இதை செய்கிறேன், உனக்கு நான் இதை ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை வழி மூலியமாக உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடச்சி ஒரு வழிகாட்டுதலின் பேரை நீங்கள் மூவ் ஆகுறீங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் இடம்னா லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. 1000 கடன் பிரச்சனை இருந்தாலும் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் வருமானம் வருது, நல்ல வருமானம் வருது, அதை வச்சு நான் சமாளிக்கிறேன், அதில் வச்சு நான் ஓரளவுக்கு நான் என்னை பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான பிளான் என்னவா இருக்கும் அப்படின்னா, அடுத்து ஒரு சொந்தமாக ஒரு வீடு, சொந்தமாக ஒரு காரு, சொந்தமாக ஒரு கடை, சொந்தமாக ஒரு பிஸ்னஸ்ஸு, போதும் இந்த அடிமையாக நான் வேலை செஞ்சது போதும், இனிமேல் நான் என்னோடய சுயமாக சொந்த காலில் நிற்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தன்மைகளில் வந்து இந்த மகரத்தை வந்து தயார் பண்ணிவிடுவாங்க. இப்போ இந்த மே மாதம் வரைக்கும் இந்த பலன்கள் உங்களுக்கு செயல்படும். இதுக்கப்புறம் மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு பலன்கள் மாறுபடும். அப்போ எப்படி உங்களுக்கு அந்த தன்மைகள் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ட் 2 அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ இந்த மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துல போகிறதுனால ட்ராவல் சொல்லியிருந்தேன். 5ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஐயும் பார்க்குறாரு, லாபஸ்தானத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அடுத்து மகர ராசியுமான தன்னோட சொந்த ராசியை பார்க்குறாரு. உடல் உபாதைகள் இது வரைக்கும் என்னை போட்டு படுத்திகிட்டே இருந்தது, இந்த சளி தொந்தரவு, வீசிங், ஆஸ்மா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்தது. மூச்சு வாங்குறது, அப்புறம் ஹெல்த்தில் வந்து ஒரு ரொம்ப லேசித்தனம், அதிகமாக என்னால் சுறுசுறுப்பாக முன்னாடி மாதிரி இருக்க முடியல, எதுவாக படபடப்பு வருது, ஒரு பய உணர்வு இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தான். எனக்கு பேசவே வரல, எனக்கு சொல்லவே பயமாக இருக்குது, எதுக்கெடுத்தாலும் எனக்கு பயமாக இருக்குது, இந்த மாதிரி தன்மைகள் வரக்கூடியதுமே இந்த 2இல் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வேலைகள் தான். இப்போ குரு பயிற்சி மாறினதுக்கப்புறம் இந்த பலன்கள் நிறைய மாறுபடும். ஸோ நம்ம மெயினாகவே பார்க்க வேண்டியது ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி 3மே. இப்போ இந்த வாட்டி உங்களுக்கு ராகுகேது பயிற்சிலையும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சனி பகவான் வந்து மீனத்துக்கு போனதுக்கப்புறம் ராகு பகவான் வந்து திரும்ப கும்பத்துக்கு வருவார். அப்போது உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வையும் கிடைக்கும். ஸோ நீங்கள் விட்டதை எல்லாத்தையுமே பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அருமையாக அமைய போது 2026. இந்த 2025 மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் ஏற்படும், நிறைய மாற்றங்கள் ஏற்படும், நிறைய வழிகாட்டுதல் கிடைக்கும். படிக்கிறக்கூடிய மாணவர்களுக்கு இது வரைக்கும் எனக்கு இந்த தெளிவு இல்லை, ஆனால் இனிமேல் நான் பிடிச்சிடுவேன், இனிமேல் நான் தெளிவாயிடுவேன் அப்படின்னு நல்லா ப்ராப்பராக கைடன்ஸ் கிடச்சி நல்லா படிக்கக்கூடியவர்கள், கல்வியில் வந்து நான் எந்த சப்ஜெக்ட் எடுக்கிறது, நான் வந்து எந்த குரூப் படிக்கிறது, நான் எந்த காலேஜ் சேர்றது, எந்த ஸ்கூல் சேர்றது, இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் இருந்தவங்களுக்குலாம் ஒரு தெளிவான கைடன்ஸ் வந்து மே மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போ நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடையும் உங்கள் நண்பர்களுடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த 5 மாதத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய பார்ட் 2 வீடியோவை பாருங்கள். நன்றி நண்பர்களே, நன்றி.